சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக தான் மனுஷங்க இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்காங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு கடைசியில் எதுக்காக கடைசியாக ஒரு நோக்கம் மனுஷங்களுக்கு என்ன இருக்குது அப்படின்னா சந்தோஷமாக வாழணும். அதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு இவ்வளோ ஆபத்துகளை எதிர்கொண்டு வாழ்ந்துட்டுருக்காங்க. இந்த இயந்திர அறிவியல் உலகை உருவாக்கி இவங்க நோக்கம் என்ன கடைசியில் சந்தோஷம். நான் சந்தோஷமாக வாழணும். அதுக்காக இவ்வளோ அதையே நீ எளிதான வழிகளில் சந்தோஷமாக வாழலாம்ல. உன்னுடைய நோக்கம் சந்தோஷம்தான்னா அதை எளிதான வழிகளில் பாதுகாப்பான வழிகளில் சந்தோஷமாக வாழலாம்ல. அந்த மாதிரி எதுக்கு இவ்வளோ ஆபத்துகளையும் இவ்வளோ கடினமாக இவ்வளோ முரட்டுத்தனமாக இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடி பிறருக்கு துன்பம் விளைவித்து தன்னையும் துன்புறுத்தி கொண்டு இப்படி ஒரு கஷ்டப்பட்டு இவ்வளோ ஆபத்துகள் இவ்வளோ உயிர்களை விலையாக கொடுத்து இவ்வளோ கஷ்டப்பட்டு தான் சுதந்திரமாக சந்தோஷமாக வாழணுமா? ஏன் அது எளிதான வழிகளில் பாதுகாப்பான வழிகளில் அமைதியான வழிகளில் பிறருக்கு இடையூறு இல்லாத வழிகளில் சந்தோஷமாக வாழலாம்ல. இவ்வளோ கஷ்டப்பட்டு கூட நீ சந்தோஷமாக வாழ்கிறியா? அது முதல்ல சந்தோஷமாக வாழணுன்னாலே நீ எளிதாக வாழ்ந்தால் தான் சந்தோஷமாகவே வாழ முடியும். இவ்வளோ கஷ்டப்பட்டுலாம் வாழ்ந்தால் உன்னால் சந்தோஷமாக வாழ முடியாது. அது அப்போ உன்னுடைய நோக்கம் இங்கே ஈடேறவே இல்லையே. நீ சந்தோஷமாக வாழ்கிறது தான் நோக்கம் அப்படின்னா இவ்வளோ கஷ்டப்பட்டல, அப்போ சந்தோஷமாக வாழ்ந்தியா? சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு உனக்கு நேரமே இல்லையே. ஒரு குடும்பத்தோட நேரம் செலவழிக்க முடியல, குழந்தைகளோட நேரம், உறவினர்களோடு நண்பர்களோடு நேரம் செலவழிக்க முடியல, ஒரு நிம்மதியாக இருக்க முடியல, ஒரு ஓய்வாக அமைதியாக அந்த அளவுக்கு வேலைப்பளு அதிகமாகி போட்டு எப்பவும் பிஸியாக இருக்காங்க மனுஷன். ஒரு நிம்மதியாக ஒரு அரை மணி நேரம் கூட இருக்க முடியல, சும்மா உட்கார முடியல. அந்த மாதிரி இவ்வளோ சந்தோஷமாக வாழ்கிறது தான் உன்னுடைய நோக்கம்னா அதுக்காக தான் நீ இவ்வளோ கஷ்டப்படுற அப்படின்னா இவ்வளோ கஷ்டப்பட்டும் இவ்வளோ ஆபத்துகளையும் நீ எதிர்கொள்கிற எதுக்காக அப்படின்னா நான் சந்தோஷமாக வாழணும், உயிரை பணயமாக வச்சா தான் சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இவ்வளோ கஷ்டப்படுற இவ்வளோ போராடுற. அப்படி இருந்து உன்னால் சந்தோஷமாக வாழ முடிஞ்சுதா அப்படின்னா இல்லையே. பெரும்பாலான மக்களால் சந்தோஷமாக வாழ முடியலையே. அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நீ சந்தோஷமாக வாழணுன்னா எளிமையாக வாழ்ந்தால் தான் சந்தோஷமாக வாழ முடியும். எளிதாக வாழணும், பாதுகாப்பாக வாழணும், பிறருக்கு துன்பம் தரக்கூடாது. பிறருக்கு துன்பம் தந்தால் அவங்களும் நமக்கு துன்பம் தருவாங்க. அப்போ எப்படி நீ சந்தோஷமாக வாழ முடியும்? பிறருக்கு துன்பம் தந்தால் அவங்களும் சும்மா இருக்க மாட்டாங்க, அவங்களும் பதிலுக்கு நமக்கு துன்பம் தருவாங்க. அப்போ நீ சந்தோஷமாக வாழ முடியாது. அப்போ பிறருக்கு எளிமையாக வாழணும் அப்படின்னா அப்போ தான் சந்தோஷமாகவே வாழ முடியும். சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு உனக்கு நேரமே கிடைக்கும். முதல்ல சந்தோஷமான வாழ்க்கைன்னா என்னன்னு முதல்ல தெரிஞ்சுக்கணும். குடும்ப உறவுகளுக்கும் சந்தோஷத்துக்கும் சம்மந்தமே கிடையாதுன்னு நினைக்கிறாங்க. அதாவது குடும்ப அமைப்பு, ஒரு கணவன் மனைவியாக வாழ்வது, குழந்தைகள் குட்டிகளை பேரம்பேத்திகள், இந்த மாதிரி குடும்ப அமைப்புக்கும் சந்தோஷத்துக்கும் சம்மந்தம் கிடையாது இயந்திர அறிவியல் உலகில். இயந்திர அறிவியல் இப்போ தற்போது நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற இயந்திர அறிவியல் உலகில் நமக்கு சந்தோஷம் எங்கேருந்து கிடைக்கிதுன்னு மக்கள் நினைக்கிறாங்கன்னா இந்த காங்கிரீட் வீடு, பெரிய பெட்டு, மெத்தை, ஏசி, மொபைல் ஃபோன், டிவி, சாப்பாடு, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட சாப்பாடு, இதுதான். அப்புறம் டூர் போகிறது, வாகனங்களில் பயணிப்பது, அப்புறம் நிறைய பேர் வீட்டில் நிறைய பேரை வேலைக்கு வச்சுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு மனப்பான்மை தான் சந்தோஷத்தை தருது. நிறைய விரும்பியதெல்லாம் வாங்கி இந்த வீட்டு உபயோகப் பொருட்கள் அது இதுன்னு வாங்குறது, இது தான் சந்தோஷம்னு நினைக்கிறாங்க. நல்ல சாப்பாடு, சுவையான சாப்பாடு, வெளிநாட்டுக்கு சுற்றுலா போகிறது, ஊர் சுற்றுறது, வாகனங்கள், போக்குவரத்து வாகனங்கள், இப்படி இதுதான் சந்தோஷம். மற்றபடி ஒரு குடும்பத்தோடு நேரம் செலவழிப்பது, பேசுவது, இதெல்லாம் சந்தோஷம் கிடையாது. பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் குடும்பமாக அதாவது பேசக்கூடாது. குடும்பமாக ஒன்றா உட்காந்து கலக்கலன்னு பேசக்கூடாது. பேசினாங்க சண்டை தான் வரும், தவறான புரிதல்கள் தான். ஆனால் என்ன பண்ணணுன்னா நல்லா ஒன்றா உட்காந்து நல்லா சாப்பிட்ணும், நல்லா உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவோடு சாப்பிட்ணும், நல்லா குடும்பமாக உட்காந்து பெட்டு, கட்டில், காங்கிரீட் கட்டடம், ஏசி, மொபைல் ஃபோன், டிவி, இந்த மாதிரி வீட்டு உபயோகப் பொருட்களை வாங்கி பயன்படுத்துவது. ஆனால் பேசிடக்கூடாது. மனுஷங்க ஒன்றா உட்காந்து அன்பாக பேசிடுறது, அதுக்கெல்லாம் நேரம் இல்லைன்னா பரவாயில்ல. அது மாதிரி விதவிதமான உணவுகளை சமைச்சு சாப்பிடுவது, உப்பு கலந்து நோய்களை தருகிற விதவிதமான உணவுகளை சமைத்து சாப்பிடுவது, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், பேக்கரி உணவுகள், கேக்கு, பப்ஸ், இந்த மாதிரி உணவுகளை சமைச்சு சாப்பிட்றது, விலை உயர்ந்த ஆடைகள், ஆபரணங்கள், ஆடம்பரமான சடங்குகள், இதுதான் சந்தோஷம்னு நினைக்கிறானு.
ஒரு எது உண்மையான சந்தோஷம் எது உண்மையான சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னா, நீ குடும்பத்தோடு நேரம் செலவழிக்கணும், டெய்லி நண்பர்களோடு விளையாட வேண்டும். விளையாட்டுங்கிறது முக்கியமானது. அப்புறம் ஆடல், பாடல், அறிவுபூர்வமாக பேசுறது, சுய சிந்தனையோடு அறிவுபூர்வமாக பேசுவதன் மூலமாக பிறரை கவர்வது. ஒரு ஆண்கள் தன்னை விட வயது குறைந்த ஆண்களை கவர வேண்டும், ஒரு மரியாதையை பெறணும் அப்படின்னா அதுக்கு பேசணும். இப்போ என்னென்னா நிறையா பணத்தை செலவு பண்ணிட்டா சின்னவங்க பெரியவங்களுக்கு மதிப்பு கொடுத்துருவாங்க அப்படிங்கிற ஒரு மனப்பான்மையில் தான் இப்போ இருக்குது. அதாவது சின்னவங்களை கவரணும் அப்படின்னா பெரியவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா சின்னவங்ககிட்ட அறிவுபூர்வமாக பேசணுங்கிறத அதெல்லாம் முக்கியம் கிடையாது. நல்லா செலவு பண்ணணும், வாங்கி கொடுக்கணும். அவங்க கேட்குறதுக்கு ஆடம்பரமாக வாழ்கிறதுக்கு உதவி பண்ணுறவங்க தான் இன்றைக்கி பெரியவங்க. அதனால தான் இப்படிப்பட்ட ஒரு எது சந்தோஷம் அப்படிங்கிறதே மாறிப்போச்சு. எது சந்தோஷமான வாழ்க்கை என்பதற்கான விளக்கமே புரிதலே இப்போ வேறு மாதிரி இருக்குது. அதை நோக்கி ஆனால் உண்மையிலே எது சந்தோஷம்? பகிர்ந்து உண்பது, ஒருவருக்கொருவர் உதவி செய்வது, குடும்பத்தினரோடு நேரம் செலவழிப்பது, உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு வாழ்வது, விளையாடுவது, ஆடுவது, பாடுவது, அது மாதிரி ஒரு கௌரவமாக வாழ்வது. கௌரவமாகனா அவங்களுக்கு தான் வாழுகிற பகுதியை ஆட்சி செய்கிற உரிமை பெண்களுக்கு வேண்டும். சுழற்சி முறையில் அப்போ எல்லாத்துக்குமே அந்த உரிமையை கொடுக்கணும். ஒரு ஊரை ஆட்சி செய்கிற உரிமை, அதெல்லாம் ஒரு கௌரவம். நம்ம ஒரு ஊரில் வாழ்கிறோம் அப்படின்னா இந்த ஊர் என்னுடைய ஊர் அப்படின்னு சொல்கிறதுக்கு எனக்கு எப்படி அந்த உணர்வு வரும் அப்படின்னா, என்னுடைய ஊரை நான் ஆட்சி செய்கிறேன், ஆட்சி செய்கிற உரிமை எனக்கு இருக்கணும். அப்போ தான் அந்த ஊர் எனக்கு பெருமையை தருகிறது, என்னை பெருமைப்படுத்துகிறது. அப்போ எல்லாருமே எப்படி ஆட்சி செய்ய முடியும் அப்படின்னா, இப்போ சுழற்சி முறையில் ஆட்சி செய்ய எத்தனை பேர் இருக்காங்க? ஒரு ஆட்சி செய்கிற உரிமையை பெண்கள்கிட்ட கொடுத்துடணும். காவல் காக்கிற பொறுப்பை ஆண்களிடம் கொடுத்துட வேண்டும். ஆண்கள்னால் காவலர்கள், பெண்கள்னால் தலைவிகள். அந்த மாதிரி தலைவி அப்படிங்கிற பொறுப்பை கொடுத்துடணும். ஒரு ஊரில் இப்போ ஒரு 2000 பெண்கள் இருக்காங்க அப்படின்னா 2000 பெண்களையும் சுழற்சி முறையில் ஆட்சி செய்ய வைக்க வேண்டும் ஒரு ஊரை. அப்படின்னா அவங்க ஒரு மாதத்தில் எத்தனை பெண்களை ஒரு தலைவியாக நியமித்தால் ஒரு மாதம்தான் ஆட்சி காலம். அப்போ ஒரு மாதத்தில் எத்தனை பெண்களை ஒரு ஊரின் தலைவியாக நியமித்தால் ஒரு 2000 பெண்களை ஒரு வருடத்தில் ஆட்சி செய்ய வைக்க முடியும் சுழற்சி முறையில் அப்படின்னு கணக்கிட்டு ஒரு மாதத்தில் எத்தனை பெண்கள், ஒரு 20 பெண்களா இல்லை 200 பெண்கள், ஒரு மாதத்தில் ஒரு 180 பெண்கள் ஒரு ஊரை ஆட்சி செய்ய வேண்டும். ஒரு ஊரை 180 பெண்களா அப்படின்னு கேட்கக்கூடாது. ஏன்னா ஒரு ஊருங்கிறது ஒரு பெரிய ஒரு குடும்பத்தை ஆட்சி செய்வதற்கு ஒரு பெண் தேவைப்படுகிறாள் என்றால் ஒரு ஊர் என்பது ஒரு 300 குடும்பங்களை சேர்ந்தது. 300 கூட்டு குடும்பத்தை கொண்டது தான் ஒரு ஊர். அப்படின்னா அதை ஆட்சி பண்ணுறதுக்கு ஒரு 200 பெண்கள் அது வேண்டாமா? பெருசாகுதுல்ல, ஊர் பெருசாகும்போது அதை ஆட்சி செய்வதற்கு ஆட்களும் அதிகமாக தேவைப்படுறாங்கல்ல. எவ்வளோ பெரிய ஒரு நாடே ஆனால் கூட 140 கோடி பேர் கொண்ட ஒரு நாட்டை கூட ஒருத்தர் தான் ஆட்சி செய்கிறார், பிரதமருங்கிற பேரில். அப்படி இருக்கக்கூடாது. நிறைய பேருக்கு அந்த பொறுப்பை கொடுக்கணும். அது மாதிரி அப்போ எது சந்தோஷம் அப்படின்னா, இயற்கையோடு இணைந்த மனித குடும்பத்தோடு ஆரோக்கியமாக வாழணும். சந்தோஷமாக வாழ்கிறதுக்கு ஆரோக்கியமாக வாழணும். ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிட்டா தான் ஆரோக்கியமாக வாழ முடியும். அப்போது சந்தோஷமாக வாழ்வதற்கான ஒரு அறிவுபூர்வமான அணுகுமுறையே வேறையாக இருக்குது. ஆனால் தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றாங்க. எப்படி பாருங்கள், சந்தோஷமாக வாழணுமா? இந்த இயந்திர அறிவியல் உலகில் நம்ம வாழ்ந்துட்டுருக்க இந்த இயந்திர அறிவியல் உலகில் சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றாங்க. தானிய உணவு, உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவு, பேக்கரி உணவு, பிரியாணி, அப்படின்னு மாமிசம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய், நெய்யின்னு சொல்லிட்டு சந்தோஷமாக வாழ்கிறதுக்காக இந்த மாதிரி நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றாங்க. உடல் பருமனை தருகிற உணவுகளை சாப்பிட்றாங்க. உடல் பருமன் ஒரு நோய் தான். சந்தோஷமாக வாழணுன்னா அப்போ ஆரோக்கியத்துக்கும் சந்தோஷத்துக்கும் சம்மந்தமே கிடையாதா? தற்போதுள்ள இயந்திர அறிவியல் உலகில் ஆரோக்கியமாக வாழ்வதற்கும் சந்தோஷமாக வாழ்கிறதுக்கும் சம்மந்தமே இல்லையா? நோய்களோடு வாழ்ந்தால்தான் ஆரோக்கியமாக வாழ முடியுமா? ஏன்னா அதனால தான் நீ நோய்களை தருகிற உணவுகளை ஏன் சாப்பிட்ற? நோய்களோடு வாழ்ந்தால் தான் நீ சந்தோஷமாக வாழ முடியும் அப்படின்னு நம்புகிற. அதனால தான் நீ அதை சாப்பிட்றன்னா உனக்கு அந்த நம்பிக்கை தானே இருக்குது. எவ்வளோ தப்பான புரிதல் பார்த்தீங்களா? கெட்ட எண்ணம். அதாவது நீ நோயோடு வாழ்ந்தால் தான் எனக்கு சந்தோஷம்
எனக்கு சந்தோஷம். எல்லாத்துக்கும் மற்றவங்களுக்கும் அதான் கொடுக்குறாங்க. இவங்களும் அதான் சாப்பிட்ருக்காங்க. இவங்களும் நோய்களை தருகிற உணவுகளை தான் சாப்பிட்றாங்க. பிறருக்கும் நோய்களை தருகிற உணவுகளை தான் கொடுக்குறாங்க, பகிர்ந்து உண்றாங்க. அப்போது எல்லாருமே நோய்களை தருகிற உணவுகளை, எல்லோருமே நோயோடு வாழ்ந்தால் தான் எனக்கு சந்தோஷம். நானும் நோயோடு தான் வாழ போகிறேன், நீயும் நோயோடு தான் வாழணும். அதுக்காக தான் இந்த தானிய உணவு, அரிசி, இட்லி, பூரி, பொங்கல் இதையெல்லாம் காலையில் பரிமாறுறாங்க. எல்லாருமே குடும்பத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே பரிமாறிக்கிறாங்க. நோய்களை தருகிற உணவுகளை பரிமாறிக்கிட்டு அதை சாப்பிட்டா தான் எனக்கு சந்தோஷம். மற்றவங்களுக்கும் நான் அதான் கொடுப்பேன், என் பிள்ளைகளுக்கும் அதான் கொடுப்பேன். என் பிள்ளைகளுக்கும் நோய் வந்தால் தான் எனக்கு சந்தோஷம். பிற்காலங்களில் அவர்கள் நோயாளிகளாக மாறினால்தான் எனக்கு அது சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு மனுஷங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய சந்தோஷம் பார்த்திங்களா ஒரு மாதிரி கொடூரமாக இருக்குல்ல, கொடூரமாக இருக்குது. நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துடலான்னு நினைக்கிறாங்க. எப்படி பாருங்கள், ஒரு தற்காலிக சந்தோஷம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். தற்காலிகமாக ஒரு சுவை தான் அவங்களுக்கு சந்தோஷம். அவங்க சாப்பிட்ற உணவில் என்ன சத்து இருக்குது அதெல்லாம் கிடையாது, சுவையாக இருக்கா. இப்போ சந்தோஷமாக இருக்கிறேன்னா 50 வருஷத்துக்கு அப்புறம் நோய் வருமா அதை பற்றி எனக்கு இல்லை. 50 வருஷம்தான் அந்த வாழ்க்கையை அனுபவிக்க முடியும். அதுக்கப்புறம் முதுமை வந்துடும். முதுமையை இவங்க முற்றிலும் புறக்கணிச்சு, அந்த வயசில் இருந்தால் என்ன போனால் என்ன, இருக்கிற இந்த 50 வருஷம் வாழ்ந்தால் போதும், அதுக்குள்ளே நான் சந்தோஷமாக வாழ்ந்துடணும். நோய் அதுக்கப்புறம் நோய் வந்தால் பார்த்துக்கலாம். நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டுக்கிட்டு சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்காங்க. மரணத்தை தருகிற, அழிவை தருகிற உணவுகளை சாப்பிட்டுட்டு அழிவை தருகிற ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு அதன் மூலம் தன்னை அழித்து கொண்டு சந்தோஷப்படுறாங்க. வக்கர உணர்ச்சி, வக்கர மனப்பான்மை, தன்னை அழித்து கொண்டு சந்தோஷப்படுறது, தன்னை அழிப்பதில் சந்தோஷப்படுறது. நீ இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பேக்கரி உணவு இதெல்லாம் சாப்பிட்ற அப்படின்னா, அந்த உணவெல்லாம் உனக்கு நோயை தந்து ஒன்று அழிக்கும் அப்படின்னா, அதை சாப்பிட்டு நீ சந்தோஷப்படுற அப்படின்னா உன்னுடைய மனசு கண்டிப்பாக வக்கரமாக தானே இருக்கும். உனக்கும் நீ அதான் கொடுக்குற, மற்றவங்களுக்கும் அதான் கொடுக்குற. அப்போது உனக்கும் துன்பம் செய்துக்கிட்டு மற்றவங்களுக்கும் துன்பம் செய்து அதன் மூலம் சந்தோஷப்படுகிற ஒரு வக்கர மனப்பான்மையோடு தான் நீ இந்த எழுந்தர் அறிவியல் உலகில் வாழ்ந்து கொண்டு இருக்கிற. அதனால் சந்தோஷமாக வாழ்கிறதுனா என்ன, அறிவுபூர்வமாக நீ சந்தோஷமாக வாழணும் அப்படின்னா, நோய் இல்லாமல், நோய் நொடி இல்லாமல் ஆரோக்கியமாக வாழணும் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு உணவு இருக்குது. உனக்கு நோயை தராத உணவுகள்னு ஒரு உணவு இருக்குது. அதான் மனித உணவுகள். மனித உணவை சாப்பிட்டா மட்டும்தான் உனக்கு நோய்ங்கிறது வராது. நோய் வராது. நீ வாழ்நாள் ஆயுட்காலம் முழுதும் வாழ முடியும். ஒரு லட்சியவாதியாக வாழ முடியும். உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு வாழ முடியும். ஒரு லட்சியவாதியாக நீ இருக்க முடியும். அறிவுபூர்வமான வாழ்க்கையை வாழ முடியும். ஏன்னா மனித உணவுகளான காய்கறிகள், கீரைகள், கிழங்குகள், பழங்கள், பயிர் வகைகள், பருப்புகள், கடலைகள், தேன் இதை சாப்பிட்டா மட்டும்தான் உன்னால் அறிவுபூர்வமாகவே வாழ முடியும், லட்சியவாதியாக வாழ முடியும். நீ இட்லி, பூரி, பொங்கல், தோசையெல்லாம் சாப்பிட்டா அப்படியே உனக்கு நீ ஒரு லட்சியவாதியாக வாழ முடியாது. நீ ஒரு பிழைப்புவாதி தான். சும்மா தற்காலிக இன்பத்துக்காக அலைகிற ஒரு விட்டில் பூச்சி மாதிரி தற்காலிக இன்பத்துக்கு இப்போ உனக்கு சந்தோஷமாக இருக்கா, அந்த மாதிரி எதிர்காலத்தை பற்றி உனக்கு கவலை இல்லை. எதிர்காலத்தையே அலட்சியப்படுத்திடுவேன். நீ அலட்சியவாதியாக தான் வாழ்வ. இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் சாப்பிட்டா ஒரு அலட்சியவாதி தான், ஒரு போதையில் தான் இருக்குது. இது ஒரு போதை. சிகரெட்லாம் பிடிக்கிற மாதிரி சிகரெட்டுக்கு இணையானது தான். சிகரெட் பிடிக்கிறது, இந்த ரசாயன மதுபானங்களை அருந்துவது எந்த அளவுக்கு மோசமானதோ அது மாதிரி தான் இட்லி, பூரி, பொங்கல், தோசை போதை உணவுகள். இதெல்லாம் இதை சாப்பிட்டா நீ சோம்பேறியாக தான் இருப்ப. உன்னால் உடற்பயிற்சி செய்ய முடியாது, உணவு கட்டுப்பாட்டை கடைப்பிடிக்க முடியாது, மன உறுதி இருக்காது. ஒரு போதையில் இருக்கிறவங்களுக்கு எப்படி மன உறுதி இருக்காது? போதைக்கு அடிமையாகிடுவாங்க. அது மாதிரி தான் அந்த மக்கள் இட்லி, பூரிக்கெல்லாம் அடிமையாயிட்டாங்க. சின்ன வயசுலேருந்து சாப்பிட்டு அந்த மாதிரி அடிமைகள் ஆகிட்டாங்க. அதனால தான் நோய் வந்தாலும் இதை சாப்பிட்றாங்க, நோய் வரலனாலும் சாப்பிட்றாங்க, நோயை வரவழைச்சிக்கிறாங்க, வந்தாலும் இதைத்தான் சாப்பிட்றாங்க. அந்த அளவுக்கு இந்த உணவுகள் இவர்களை அடிமைப்படுத்தி விட்டது. போதைக்கு அடிமையாயிட்டாங்க. மனுஷங்கள்லாம் போதைக்கு அடிமையாயிட்டாங்க. அப்போ போதைக்கு அடிமையானவங்க எப்படி ஒரு லட்சியவாதியாக இருக்க முடியும்? அதனால தான் பெரும்பாலான மக்களால் ஆசை இருக்குது, லட்சியம் எதையாக சாதிக்கணும் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்குது. ஆனால் அவங்களால முடியல. அவங்க அறிவுக்கே எட்டலை. எப்படி சாதிக்கணும் அப்படிங்கிறதே தெரில. அந்த அளவுக்கு விலகி போயிட்டாங்க. ரொம்ப தூரம் போயிட்டாங்க. ஒரு லட்சிய வாழ்க்கையிலேருந்து, லட்சிய நோக்கத்தோடு வாழ்கிற வாழ்க்கையிலேருந்து அவங்க ரொம்ப விலகி போயிட்டாங்க. விலகி போய் வாழ்ந்துட்டுருக்காங்க. அதனால் நம்ம சந்தோஷமாக வாழணுன்னா அதுக்கு ஒரே வழி தான் இயற்கையில் இருக்குது. ஒரே வழி தான் இருக்குது. நீ சந்தோஷமாக வாழணுங்கிறக்கா இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கல, இவ்வளோ கஷ்டப்படுற உயிரை பணயமாகவே வைக்கக்கூடாது. நீ சந்தோஷமாக வாழணுன்னா உயிரை பணயமாக வைக்கக்கூடாது. நீ உயிரை பணயமாக வச்சு வாழ்கிற. ஏன்னா உயிரை பணயமாக வைக்கும்போது உயிர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உயிர் போனால் திரும்ப வருமா? வராது.
அப்படின்னா நீ எப்படி சந்தோஷமாக வாழ முடியும்? எப்படி நீ உயிரை பணயமாக வைக்கலாம்? சாகிறது நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நீ இந்த உலகத்தில் இல்லை. நீ செத்த பிறகும் இந்த உலகத்தில் இல்லை. நீ பிறக்கும்போது தான் இந்த உலகத்துக்கு வர்ற. நீ வாழும்போது தான் இந்த உலகத்தில் இருக்கிற. அப்போது நீ பிறந்த பிறகு நீ சாகிறதுக்குள்ளே இதுதான் உன்னுடைய வாழ்க்கை. அப்படி இருக்கும்போது நீ வாழ்கிறதுக்காக தான் நீ தயாராக இருக்கணுமே தவிர ஏன் உயிரை பணயமாக வைக்கிற? இன்னும் ஒரு தடவை உயிரை பணயமாக வச்சோன்னா அது திரும்ப அது வரப்போதா? திரும்ப வருது அப்படின்னா நீ உயிரை பணயமாக வைக்கலாம்ப்பா. திரும்ப திரும்ப நீ பிறக்கிற அப்படின்னா நீ திரும்ப திரும்ப இந்த உலகத்தில் நீ பிறந்துக்கிட்டே இருப்ப அப்படின்னா நீ உன் உயிரை பணயமாக வைக்கலாம். நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி நீ இந்த உலகத்தில் இல்லை. நீ செத்த பிறகும் இந்த உலகத்தில் நீ கிடையாது. அப்படின்னா பிறப்புக்கும் இறப்புக்கும் இடையில் உள்ள இந்த வாழ்க்கையை நீ வாழ்கிறதுக்காக தான் தீவிரமாக இருக்கணுமே தவிர அப்படிப்பட்ட வாழ்க்கையவே நீ என்ன பண்ணுற? நீ அலட்சியமாக நினைக்கிற. அப்போவும் நீ சாவறதுக்கு தான் இந்த உலகத்தை விட்டு இல்லாமல் இருக்கணும். ஏன்னா ஏற்கனவே நீ இல்லை. பிறக்கிறதுக்கு முன்னாடி நீ இந்த உலகத்தில் இல்லை. செத்த பிறகும் நீ இந்த உலகத்தில் இருக்க மாட்ட. அப்படின்னா நீ வாழும்போது உன் உயிரை தான் நீ பாதுகாத்து வச்சுக்கணும். உயிரை பணயமாக வச்சு வாழ்ந்தன்னா ஆபத்துகளையும் அழிவுகளையும் எதிர்நோக்கி நீ போனன்னா அப்போது நீ உனக்கு இந்த வாழ்க்கைங்கிறது அந்த அளவுக்கு அருமையாக ஒரு அரிதான ஒன்றாக தெரியலல்ல. ஒரு அரிதான ஒரு வாய்ப்பாக நீ பார்க்கணும். ஏன்னா நீ பிறக்கிறதுக்கு முன்னாடி இந்த உலகத்தில் இல்லை. நீ செத்த பிறகு நீ இந்த உலகத்தில் இருக்க மாட்ட. அப்படின்னா இது ஒரு அரிய வாய்ப்பாக தானே நீ பார்க்கணும். நீ ஒரு அரிய வாய்ப்பாக தானே இதை பார்க்கணும். நீ அப்படி பார்க்காம அப்போவும் நீ அலட்சியப்படுத்துகிற. இந்த வாழ்க்கை எனக்கு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னா அதனால் நான் அழிவை எதிர்கொள்வேன், நான் மரணத்தை பார்த்துலாம் பயப்பட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கண்ட உணவுகளையும் சாப்பிட்ற. இட்லி பூரி பொங்கல் தோசைன்னு கண்ட உணவுகளையும் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்ற. விபத்துக்களை ஏற்படுத்துகிற மாதிரி வேகமாக வாகனங்களில் பயணிக்கிற. குற்றங்கள் பிறருக்கு துன்பம் ஏற்படுத்த குற்றங்களை செய்கிற. நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்ற. அப்போது இந்த வாழ்க்கை இது ஒரு அரிதான வாய்ப்புங்கிறதே உனக்கு தெரிலல்ல. இது ஒரு அரிதான வாய்ப்பு. நாம் இந்த உலகத்தில் இருப்பதற்கு நமக்கு ஒரு 120 வருஷம் அனுமதி கிடச்சிருக்கு. இதுக்கு முன்னாடி நாம் இல்லை. நம்ம இறந்ததுக்கு பிறகு இந்த உலகத்தில் இருக்க மாட்டோம். பிறக்கிறதுக்கு முன்னாடியே நாம் இல்லை. இப்போ நமக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருக்கு. இந்த வாழ்க்கையை நீ வாழணும் அப்படிங்கிற அந்த உணர்ச்சி உனக்கு இல்லைல்ல. ஒரு பாதுகாப்பாக வாழணும், நோய்கள் இல்லாமல் வாழணும், குடும்பத்தோட மகிழ்ச்சியாக வாழணும். ஏன்னா மகிழ்ச்சியாக வாழ்ந்தால் தான் உனக்கு ரொம்ப நாள் உயிர் வாழணுங்கிற ஆசையே வரும். குடும்பமாக வாழ வேண்டும். உறவினர்களோடு உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு ஆடல் பாடல் விளையாட்டு காதல் காமம் இப்படியெல்லாம் வாழ்ந்தால் தான் பேரம் பேத்திகளுக்கு இப்படியெல்லாம் வாழ்ந்தால் தான் ரொம்ப நாள் வாழணுங்கிற ஆசையே வரும். ஒரு கட்டுப்பாடோடு வாழணுங்கிற ஆசையே வரும். அதனால் இன்றைக்கி ஏன் மனுஷங்க கட்டுப்பாடு இல்லாமல் வாழ்ந்துட்டுருக்காங்கன்னா இவனும் குடும்பமாக இல்லை. கூட்டு குடும்பமாக ஆரோக்கியமாக யாருமே மகிழ்ச்சியாகவே இல்லை. அதனால தான் இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நம்ம கட்டுப்பாட்டோடு வாழ்ந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நோய்களை தருகிற உணவுகளை ஏன் சாப்பிட்றாங்கன்னா ஒரு தற்கொலை மனோபாவம் தான். வாழ்க்கையை வெறுத்து போச்சு அப்படின்னா என்ன பண்ணுவாங்க? ஒரு தற்கொலை பண்ணிக்கணும்னு தோணாதா? வாழ்க்கை வெறுத்து போச்சுன்னா அப்போ வாழ்க்கையை வெறுத்து போகிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்கிறாங்க. அதனால தான் இவங்க நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்டுட்ருக்காங்க. ஆபத்துகளை எதிர்நோக்குகிற அழிவுகளை எதிர்நோக்குகிற வாழ்க்கை வாழ்ந்துட்டுருக்காங்க. இப்போ வாழ்க்கை வெறுத்து போகுது, எனக்கு வாழவே பிடிக்கலைங்கிற ஒருத்தர் என்ன பண்ணுவார்? ஒரு கிணத்துல குதித்து தற்கொலை பண்ணிப்பார். ரயில்வே தண்டவாளத்தில் தன்னை கொன்றுவார், தற்கொலை பண்ணிப்பார். இப்போ மனுஷங்க அப்படி தான் மகிழ்ச்சியாக வாழலை. வாழ்க்கை மகிழ்ச்சியாக இல்லாதனால தான் மனுஷங்க இன்றைக்கி தற்கொலை பண்ணிக்கிறாங்க. ஸ்லோவாக தற்கொலை பண்ணிக்கிறாங்க. இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியாகவே இல்லை. யாரும் மரியாதையாகவே பேச மாட்டேன்றாங்க. பெரியவங்களுக்கு மரியாதையே இல்லை. சின்னவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு மதிப்பு இல்லை. சின்னவங்களுக்கும் ஒரு இது இல்லை, முக்கியத்துவம் இல்லை. அப்படிங்கும்போது ஒரு குடும்பமாக வாழ முடியல, ஒரு மகிழ்ச்சியாக வாழ முடியல. காதலிப்பதற்கு சுதந்திரம் இல்லை. அப்புறம் ஓடி ஆடி விளையாடுவதற்கு இங்கே விளையாட்டு மைதானங்கள் இல்லை. கலைக்கூடங்கள் ஆடுவதற்கும் பாடுவதற்கும் வாய்ப்பு இல்லை. மக்கள் சோம்பேறியாக இருக்காங்க, பேச மாட்டேன்றாங்க. மக்களால் மகிழ்ச்சியாகவே வாழ முடியல. இப்படிப்பட்ட வாழ்க்கையில் நாம் சீக்கிரம் தற்கொலை பண்ணிக்கலாம். சரி உடனே பண்ணிக்கலான்னு பரவாயில்ல. இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்வதற்கு பதிலாக கொஞ்சம் ஸ்லோவாக தற்கொலை பண்ணிக்கலாம். அதனால் இந்த இட்லி பூரி பொங்கல் தோசையெல்லாம் சாப்பிட்டு ஸ்லோவாக தற்கொலை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சோம்பேறித்தனமான வாழ்க்கை வாழ்ந்து ஸ்லோவாக தற்கொலை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது தான். அப்போது வாழ்க்கை வாழ்வதற்கு மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு ஒரே வழி தான் இருக்குது இயற்கையில். குடும்பமாக வாழ வேண்டும், கூட்டு குடும்பமாக வாழ வேண்டும், காதலிக்க வேண்டும், சுதந்திரமாக வாழணும், ஆரோக்கியமாக வாழணும், நோய்கள் இருக்கக்கூடாது.
உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு வாழ வேண்டும். இதுதான் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கான இயற்கையான வழி. பார்த்திங்களா, இந்த வழியை தவிர வேறு எந்த வழியிலையும் நீ மகிழ்ச்சியாக வாழவே முடியாது. இந்த வழியில் நீ வாழலைன்னா உனக்கு சாகணுங்கிற எண்ணம் தான் வரும். மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரு வழி இருக்குது. என்னென்னா இயற்கையில் ஒரு வழி இருக்குது. என்னென்னா, நீ குடும்பமாக வாழணும், கூட்டு குடும்பமாக வாழணும், ஒரு கிராமமாக வாழ வேண்டும். தெரு இருக்கணும், தெருன்னு ஒன்று இருக்கணும். அப்புறம் கிராமம் இருக்கணும். காதல், காமம், விளையாட்டு, ஆடல், பாடல், குடும்பம், கூட்டு குடும்பம், நட்பு, உறவுமுறை, உடல் உழைப்பை அடிப்படையாக கொண்டு வாழ வேண்டும். இயற்கை உணவுகளை சாப்பிட வேண்டும். உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகளை சாப்பிடக்கூடாது. தானியம், மாமிசம், மீன், முட்டை, பால், தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் சாப்பிடக்கூடாது. மீன்லாம் சாப்பிடக்கூடாது. இப்படி வாழ்ந்தால் மட்டும்தான் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும். அப்போ இதை நீ விட்டுட்டேன்னா, இந்த வழியை நீ விட்டுட்டேன்னு வச்சுக்க, நீ ரொம்ப நாள் வாழணுங்கிற எண்ணமே உனக்கு வராது. இந்த வழியை விட்டுட்ட, இந்த மாதிரியான ஒரு வாழ்க்கை மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு இயற்கை ஒரு வழியை ஒரு வாழ்க்கையை நிர்ணயிச்சிருக்கு. அதை நீ வாழலை, அப்படி ஒரு தீர்மானித்து வச்சுருக்கு. அதை நீ வாழலை அப்படின்னா, அந்த வாழ்க்கையை நீ வாழலைன்னா உனக்கு சாகணுங்கிற எண்ணம் தான் வரும். என்ன ஆகிடப்போகுது அப்படின்னு நினைக்காத. ஏன் இயற்கை இப்படி தான் வாழணும்னு சொல்லியிருக்கு, மகிழ்ச்சியாக வாழணுன்னா இப்படி தான் வாழணும்னு சொல்லியிருக்கு, இப்படி வாழலைன்னா என்ன ஆகிடும் அப்படின்னு நீ கேட்காத. இந்த மாதிரி இயற்கை எப்படி மகிழ்ச்சியாக வாழணும்னு சொல்லியிருக்கோ அப்படி நீ வாழவில்லை என்றால், நீ வேறு ஏதாவது வழியில் போய் நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்துடலான்னு நினச்சன்னா உனக்கு சாகணுங்கிற எண்ணம் தான் வரும். அந்த அளவுக்கு அங்கே மகிழ்ச்சியே இருக்காது. வேற ஒரு வழியில் நீ வேறு வழியை தேடி போனால் அந்த வழியில் உனக்கு மகிழ்ச்சியே இருக்காது. துன்பமும் துயரமும் துக்கம் தான் நிறைஞ்சிருக்கும். அங்கே போனால் உனக்கு சாகணும் தான் தோணும். மகிழ்ச்சியாக வாழ்கிறதுக்கு ஒரு வழி தான். அந்த வழியை விட்டுட்டா நீ சாகணுங்கிற எண்ணம், சாகணுங்கிற ஆசை ஏற்படுற வரைக்கும் அங்கே துன்பம் நிறைஞ்சிருக்கும். துன்பமும் துயரமும் அங்கே நிறைஞ்சிருக்கும். அதனால் மகிழ்ச்சியாக வாழ்வதற்கு ஒரே ஒரு வழி தான் இருக்குது. அந்த வழியை நீ கடைபிடி. நீ வேறு ஏதாவது வழியில் போய் விண்வெளிக்கு போயாவது நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்துடலாம். அதாவது எளிமையாக வாழணுன்னா நீ குடிசையில் வாழணும், ஒரு கிராமத்தில் வாழணும், கூட்டு குடும்பத்தோடு வாழணும். வேறு வழியில் நீ மகிழ்ச்சியாக வாழ்ந்துடலான்னு சொல்லிட்டு நீ பிடிவாதமாக நான் கண்டுபிடிச்சி காட்டுறேன், வேறு வழியிலையும் நீ மகிழ்ச்சியாக வாழ முடியும் அப்படின்னு சொல்லி முயற்சி பண்ணனா, அதுக்கு தான் அந்த மாதிரி பிடிவாதமாக எதையாவது புதிய வழிகளில் மக்களை மகிழ்ச்சியாக வாழ வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு விண்வெளிக்கு வரைக்கும் போயிட்டாங்க. விண்வெளி வரைக்கும் போய் மனுஷங்களை கூப்பிட்டு போயிட்டாங்க. அதாவது இந்த வழியாவது நம்ம விண்வெளிக்கு போயாவது மகிழ்ச்சியாக வாழ்ந்துட முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு விண்வெளிக்கு வரைக்கும் போயிட்டாங்க. ஆனால் உண்மையிலே விண்வெளிக்கெல்லாம் போனால் மனுஷங்க சாவத்தான் முடியும், சாவத்தான் செய்வாங்க, மகிழ்ச்சியெல்லாம் வாழ மாட்டாங்க. சாவதற்கான ஒரு வழி தான் இந்த இயந்திர அறிவியல் உலகம், விண்வெளிக்கு போகிறது. இதெல்லாம் சாவதற்கான வழிகள், இதெல்லாம் வாழ்வதற்கான வழிகள் அல்ல. தற்போது நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிற உலகம் இருக்குது பாருங்கள், இயந்திர அறிவியல் உலகம், இது சாவதற்கான உலகம். இது மறைமுகமாக சாவடிப்பதற்கான உலகம். கடந்த காலங்களில் போரிட்டு நேரடியாக சண்டை போட்டு போரிட்டு செத்தாங்க கடந்த காலங்களில், ஒரு ஆயிரக்கணக்கான வருஷங்களாக. இப்போ மறைமுகமாக, அப்போ கடந்த காலங்கள்லேயும் அவங்க சாவதற்கான வழியை தான் தேடி போயிட்டு இருந்தாங்க, சாவதற்கான ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்துட்டு இருந்தாங்க. இப்போ என்னென்னா கொஞ்சம் தொழில்நுட்பம் அதிகமாகிடுச்சு. நேரடியாக நீ சாக தேவையில்ல, நேரடியாக பிறரை சாவடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, மறைமுகமாக சாவடிக்கலாம். மறைமுகமாக நீ சாவறது உனக்கே தெரியாது, நீ என்னைக்கு ஆனால் நீ சாவத்தான் போகிற. அது இயற்கையாக சாவறன்னா ரொம்ப நாள் ஆகும். நீ சீக்கிரமாக நீயே சாகடிச்சிக்கலாம், சீக்கிரமாக நீ மற்றவங்களையும் சாகடிச்சிக்கலாம். அதற்கான இப்போ தொழில்நுட்பம் பெருகி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதற்கான வழிகள் தான் இந்த உப்பு கலந்து சமைக்கப்பட்ட உணவுகள், இந்த மாதிரி உணவு நுகர்வு ரொம்ப வெறி பிடிச்சி மக்கள் அலையிறானு. நிறைய உணவு உற்பத்தி, அதுக்கு தகுந்த மாதிரி உணவும் நிறைய உற்பத்தி செஞ்சுட்டாங்க. நல்ல உணவு, அதாவது உணவு நுகர்வு, நோய்களை தருகிற உணவுகளை வெறி பிடிச்சி போய் சாப்பிட்றாங்க. இதுதான் மனித வாழ்க்கை, இதுதான் மகிழ்ச்சியாக வாழ்றதுக்கான வழின்னு சொல்லிட்டு பிரியாணி, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய், நெய், பேக்கரி உணவுகள் அப்படின்னு சொல்லிட்டு நோய்களை தருகிற உணவுகளை மேய்ஞ்சி சாப்பிட்றாங்க. இது வாழ்வதற்கான வழி இல்லை, சாவதற்கான வழி. சாவதற்கு இப்படி நுட்பமாக உடனே சாக மாட்டோம், இதெல்லாம் சாப்பிட்டா உடனே சாக மாட்டோம், கொஞ்சம் லேட்டாக தான் சாகும். அப்படியே நோய் வந்துச்சுன்னா டாக்டர் இருக்கிறாரு, அதுக்கு தான் அவர் எம்பிபிஎஸ் படித்து அங்கே கிளினிக் ஓப்பன் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு, அப்போ அவர் பார்த்துப்பார். அவரும் உனக்கு நீ அதாவது சாவதற்கான வழி தான் இருந்தாலும்
கொஞ்சம் நீ நல்லா அனுபவிச்சுக்கலாம், ஒரு 70 வயசு வரைக்கும் தாக்கு பிடிக்கலாம், அந்த மாதிரி ஒரு மனப்பான்மையோடு தான் இப்போ வாழ்ந்துட்டுருக்காங்க. இதுதான் சாவதற்கான உலகம், இது வாழ்வதற்கான உலகம் கிடையாது. வாழ்வதற்கு உலகம்னா அது ஒன்று தான், வாழ்வதற்கான வழி இயற்கையில் அது ஒன்று தான். நீ வெவ்வேறு வழிகளில் உனக்கு ஆப்ஷன்லாம் கிடையாது, இந்த வழியா அந்த வழியா, நீ தேர்ந்தெடுப்பதற்கு ஒரே வழி தான், இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை தான் வாழ்வதற்கான ஒரு வழி. மனித வாழ்க்கை வேறு எந்த வழியில் போனாலும் அது உனக்கு சாவதான் தரும். அதற்கு இந்த இயந்திர அறிவியல் உலகமே உனக்கு ஒரு சாட்சி. இந்த இயந்திர அறிவியல் ஏன் நோய்கள் பெருகி போச்சு, ஏன் விபத்துகளால் நிறைய பேர் சாகுறாங்க, ஏன் குற்றங்களால் நிறைய பேர் சாகுறாங்க, இப்போ பல கோடி பேர் ஒவ்வொரு வருஷமும் அநியாயமாக செத்துக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் சாவதற்கான ஒரு உலகம், இது சாவதற்கான வழி, சாவதற்காக மக்கள் வாழ்ந்துட்டுருக்காங்க. சாவணும் மறைமுகமாக, அதாவது எனக்கே தெரியாமல் நான் சீக்கிரமாக செத்துடக்கூடாது, லேட்டாக சாவணும், எனக்கே தெரியாமல் நான் அதாவது வாழ்கிறேன் என்கிற நம்பிக்கையை, ஆசையை தூண்டி என்னை சாகடிக்க வேண்டும், என்னை ஏமாற்றணும், எனக்கே தெரியாமல் என்னை ஏமாற்றணும், நான் மற்றவங்களையும் ஏமாற்றணும், அந்த மாதிரியான ஒரு உலகம் தான் நம்ம வாழ்ந்துட்டுருக்கோம். வாழ்வதற்கு ஒரே ஒரு உலகம்தான் இயற்கையோடு இணைந்த மனித வாழ்க்கை. அது மாதிரி வாழ்வதற்கு ஒரே ஒரு வழி தான். சந்தோஷமாக வாழணுன்னா அது இயற்கையில் ஒரே ஒரு வழி தான் இருக்குது. வெவ்வேறு வழிகள் ஆப்ஷன்லாம் அவனுக்கு கிடையவே கிடையாது. அந்த மாதிரி அப்படித்தான் நம்ம இப்போ வாழ்ந்துட்டுருக்கோம். சாவதற்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். சாவடிப்பதற்காக, பிறரையும் நம்மையும் சாவடிப்பதற்காக ஒரு உலகத்தையே உருவாக்கி வச்சிட்ருக்கோம். உலகத்தையே உருவாக்கி மக்களை மூளை செலவு செய்து பிறரையும் நிறைவேற்ற சாவடிக்கணும் அப்படிங்கிறக்காக மூளை செலவு செய்து இந்த மாதிரி ஒரு உலகம், இயந்திர அறிவியல் உலகத்தை உருவாக்கி பல்வேறு வழிகளில் மக்கள் ஒருவர் சாகடித்து கொண்டு தங்களையும் சாகடித்து கொண்டு ஒரு மரண விளையாட்டு விளையாண்டுட்ருக்காங்க. இப்போ இது 2040 இதுதான் மூட நம்பிக்கைன்றது. எவ்வளோ மூட நம்பிக்கை, எவ்வளோ கவர்ச்சியாக இருக்குது பார்த்தீங்களா? மூட நம்பிக்கைன்னு நம்ம சொல்கிறோம். அதாவது மூட நம்பிக்கைன்னு நம்ம எதை சொல்கிறோம் அப்படின்னா, அந்த பழமையான மூட நம்பிக்கைகளை தான் மூட நம்பிக்கைன்னு சொல்கிறோம். மூட நம்பிக்கை இப்போ ரொம்ப நவீனமாயிடுச்சு. இந்த விண்வெளிக்கு போகிறது, இதெல்லாம் மூட நம்பிக்கை. வாகனங்களில் பயணிப்பது, வேகமாக பயணிப்பது, 2 வீலரில் வேகமாக போகிறான், 4 வீலரில் ஆம்னி பஸ்லாம் 100 கிலோமீட்டர் வேகத்துலலாம் போகுது, அப்புறம் ட்ரெயின், இது எல்லாமே மூட நம்பிக்கைகள். அப்போ எவ்வளோ கவர்ச்சியாக இருக்குது பாருங்கள். மூட நம்பிக்கைகளை பார்த்திங்களா, எவ்வளோ கவர்ச்சியாக இருக்குது. டிவி, இதெல்லாம் மூட நம்பிக்கை, இதெல்லாம் நமக்கு மகிழ்ச்சியை தரும்னு நம்ம நினைக்கிறோம். டிவி, மொபைல் ஃபோன், இது எல்லாமே மூட நம்பிக்கைகள். ஆனால் எவ்வளோ கவர்ச்சியாக இருக்குது பாருங்கள். இதுக்காக எவ்வளோ கஷ்டப்படுறாங்க பாருங்கள். மூட நம்பிக்கையோடு வாழ்வதற்கு அது அவ்வளோ ஈஸியாக வாழ்ந்துட முடியாது, அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கு. கஷ்டப்பட்டு ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சுருக்காங்க. மூட நம்பிக்கைகளோடு வாழ்வதற்கு ஏற்ற ஒரு உலகத்தை உருவாக்கி வச்சு வாழ்ந்துட்டுருக்காங்க. மூட நம்பிக்கை பாருங்கள். இந்த நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றீங்க பார்த்தீங்களா, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இதெல்லாம் மூட நம்பிக்கை. அப்போ அந்த உணவுகளோட சுவையை பார்த்தீங்களா, ஒரு மூட நம்பிக்கையின் சுவை எவ்வளோ இனிமையாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ சுவையாக இருக்குது பாருங்கள். இட்லி, பூரி, பொங்கல், தோசை, பிரியாணி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குல்ல, உப்புகள் அதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை. அதெல்லாம் நமக்கு நன்மை தரும், ஆரோக்கியத்தை தரும்னு நம்ம நம்புகிறோம்ல, அதுதான் நோய்களுக்கே காரணம். அப்போ அந்த உணவு பார்த்திங்களா எவ்வளோ சுவையாக இருக்குது, பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது, நம்மளை அடிமைப்படுத்துது. அப்போ ஒரு மூட நம்பிக்கை உணவுகள் மூட நம்பிக்கை உணவுகள் அது எவ்வளோ சுவையாக இருக்குது பாருங்கள். மூட நம்பிக்கைனாலே நம்ம என்ன நினச்சிட்ருக்கோன்னா, அது ஒரு கிராமத்தில் அது ஒரு அந்த மக்கள் அழுக்கு படிந்த மக்கள் கடைபிடிக்கக்கூடிய வழக்கங்கள் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். நம்மளாம் இது நவீனப்படுத்தப்பட்ட மூட நம்பிக்கைகள் அது. அப்போ மூட நம்பிக்கைகள்னு நம்ம எதை மூட நம்பிக்கைகள் சொல்கிறோம்? அலகு குத்துறது, காவடி தூக்குறது, தீ மிதிக்கிறது, இந்த மாதிரி தாயத்து கட்டுறது, இந்த மாதிரி சடங்குகளை தான் நம்ம, இதெல்லாம் பழமையான மூட நம்பிக்கைகள். இப்போ ரொம்ப நவீனமாயிடுச்சு மூட நம்பிக்கைகள், இப்போ நவீனமாயிடுச்சு. இப்போ இப்போ விண்வெளிக்கு போகிறது, அப்புறம் நான் இன்ஜினியர் ஆகணும், டாக்டர் ஆகணும், ஆராய்ச்சியாளர் ஆகணும், விஞ்ஞானி ஆகணும் அப்படின்னு சொல்கிறது, அப்புறம் நோய்களை தருகிற உணவுகளை சாப்பிட்றது, இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இது எல்லாம் சாப்பிட்றது, இப்படி மூட நம்பிக்கைகள் இப்போ ரொம்ப நவீனமாக இருக்குது. ரொம்ப 2 வீலரில் வேகமாக போகிறது, காரில் போகிற, இப்போ வாகனங்களில் பயணிப்பதே மூட நம்பிக்கை தான். இந்த மாதிரி இன்றைக்கி மூட நம்பிக்கைகள் ரொம்ப நவீனமாயிடுச்சு. இதெல்லாம் நவீனப்படுத்தப்பட்ட மூட நம்பிக்கைகள். காங்கிரீட் கட்டிடம், ஆடம்பரமான வாழ்க்கை, மெத்தையில் படுக்கிறது, இதெல்லாம் மூட நம்பிக்கை. மெத்தையில் படுக்கிறதுலாம் மூட நம்பிக்கை. மூட நம்பிக்கை பார்த்திங்களா எவ்வளோ அழகாக இருக்குது, மெத்தை எவ்வளோ அழகாக இருக்குது.
மெத்தை, இப்போ தலைவாணி, இதெல்லாம் வந்து மூட நம்பிக்கை. ஏன்னா மெத்தையில் படுத்தா நல்லா தூக்கமே வராது, முதுகு உடம்பெல்லாம் வலிக்கும். தரையில் படுக்கிறது தான் வந்து அறிவுபூர்வமான. அப்போ தரையில் படுக்கிறது அந்த வாழ்க்கைங்கிறது வந்து ஒரு பாயில் கோரப்பாயில் பார்க்குறக்கு அழகு, கவர்ச்சி, எளிமையான அழகு. அதில் அழகு இல்லைன்னு அர்த்தம் கிடையாது, எளிமையான அழகு இருக்குது, ஒரு போதுமான அழகு, அது போதும். அளவுக்கு அதிகமான அழகு வேணும்னு சொல்லி மெத்தையில் படுக்கிறாங்க, அதில் வந்து அது பார்க்குறக்கு அழகாக இருக்குது, ஆனால் அது ஆரோக்கியமானது கிடையாது, நோய்களை தரும். அதுதான் மூட நம்பிக்கைன்னு சொல்லுவோம். மூட நம்பிக்கையை பார்த்தா ஒரு பெட்டு எவ்வளோ அழகாக இருக்குது. ஒரு பெட்டு, மெத்தை, சோஃபா செட்டு, தரையில் உட்காரணும். இவங்க சோஃபா செட்டில் உட்காடுறாங்க, எப்போ பார்த்தாலும் காலை தொங்க போட்டுக்கிட்டே உட்காடுறாங்க, எங்கே போனாலும் நாற்காலியில் தான் உட்காடுறாங்க மனுஷங்க, தரையில் உட்கார்றதே கிடையாது. அப்போது தரையில் உட்கார்றது தான் அறிவுபூர்வமான. அப்போ ஆனால் வந்து ஒரு சோஃபா செட்டில் உட்கார்றது தான் அழகுன்னு நினச்சிக்கிறேன். அதுதான் மூட நம்பிக்கை. சோஃபா செட்டில் தான் உட்காரணும், அதுதான் அழகு, அதுதான் கௌரவம், அதுதான் உயர்வு, அதுதான் முன்னேற்றம் அப்படின்னு நினைக்கிறதில்ல, அதுதான் மூட நம்பிக்கைங்கிறேன். அப்போ நீ மூட நம்பிக்கையில் தான் முன்னேறிட்டேன்னு அர்த்தம். நீ முன்னேற்றம்னு நினைக்கிறல்ல, பெட்டில் படுக்கிறதும் சோஃபா செட்டில் உட்கார்றதும் தான் மூட நம்பிக்கைன்னு நினைக்கிற. அப்போ நீ மகிழ்ச்சின்னு நினைக்கிற, உயர்வுன்னு நினைக்கிற, முன்னேற்றம்னு நினைக்கிற. சோஃபா செட்டில் உட்கார்றது, பெட்டில் படுக்கிறது, இதுதான் முன்னேற்றம்னு நினைக்கிறல்ல. அப்போ நீ எதில் முன்னேறிக்குன்னா மூட நம்பிக்கையில் தான் நீ முன்னேறி இருக்க. மூட நம்பிக்கையில் தான் நீ முன்னேறி போயிருக்க. இப்போ கடந்த காலத்துலேயும் நீ மூட நம்பிக்கையில் இருந்த, இந்த காலத்துலேயும் நீ அதே மூட நம்பிக்கையில் தான் நீ முன்னேறி இருக்க. தரையில் படுக்கிறதும் தரையில் உட்கார்றதும் தான் அறிவுபூர்வமான அணுகுமுறை. அதில் ஒரு எளிமையான ஒரு அழகு இருக்குது, அதுதான் அழகு, அதைத்தான் நீ ரசிக்கணும். பெட்டை பார்த்தா உனக்கு அழகாக தெரியக்கூடாது. அப்போ தான் உன் கண்கள் ஒழுங்காக வேலை செய்யுதுன்னு அர்த்தம். பெட்டு, மெத்தை, சோஃபா செட்டு இதெல்லாம் பார்த்தா உனக்கு அழகாகவே தெரியக்கூடாது, அருவருப்பாக தெரியணும், ஒரு பயப்படணும் அதை பார்த்தா. அப்போ தான் உன் கண்கள் சரியாக பார்க்குதுன்னு அர்த்தம், உன் கண்கள் சரியாக வேலை பார்க்குதுன்னு அர்த்தம். நீ ஒரு பெட்டை பார்த்தாலோ, மெத்தையை பார்த்தாலோ, சோஃபா செட்டை பார்த்தாலோ அழகாக இருக்குது அப்படி நீ நினச்சன்னா உன் கண்கள் சரியாக வேலை பார்க்கலை, சரியாக புரிஞ்சிக்கலை, ஒரு உண்மையை சரியாக புரிஞ்சிக்கலை. உனக்கு தீங்கு செய்கிற ஒருத்தர் வந்து அவர் உனக்கு ரொம்ப நல்லவராக தெரிகிறார் அப்படின்னா உன் கண்கள் சரியாக வேலை செய்யலைன்னு தானே அர்த்தம். இந்த இட்லி, பூரி, பொங்கல், தோசை இதெல்லாம் பார்த்தா நீ பயப்படணும், இதெல்லாம் நீ சாப்பிடக்கூடாது. ஆனால் நீ இதை பார்த்துட்டு சூப்பராக இன்றைக்கி ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதா, அந்த பிரியாணியெல்லாம் பார்த்துட்டு ஒரு பிடி பிடிச்சிட வேண்டியதா அப்படின்னு சொல்லி நீ சாப்பிட்றதுக்கு துடிக்கிறல்ல. அப்படின்னா உன் கண்கள் உன் கண்கள் வந்து ஒழுங்காக வேலை செய்யலை, உன் மூளையே ஒழுங்காக வேலை செய்யலை, நீ மனநலம் பாதிக்கப்பட்டிருக்க, நீ அடிமையாயிட்ட, போதைக்கு அடிமையாயிட்ட. அப்போது நீ உன் கண்கள் சரியாக வேலை செய்யலை, உன் அறிவு ஒழுங்காக வேலை செய்யலை. நீ இட்லி, பூரி, பொங்கல், தோசை, இது பிரியாணி, மீன், முட்டை, தயிர், மோர், வெண்ணெய் இதெல்லாம் பார்த்தா, ஐஸ்கிரீம் இதெல்லாம் பார்த்தா உனக்கு பயமாக இருக்குது, ஐயோ வேண்டாம் அப்படின்னு சொல்லி அப்படி நீ ஒதுக்குறன்னா அப்போ தான் உன் கண்கள் சரியாக வேலை பார்க்குது, அப்போ தான் உன் அறிவு ஒழுங்காக வேலை பார்க்குது அப்படின்னு அர்த்தம். எப்படி பாருங்கள். அப்போ தான் வந்து கண்கள் இன்றைக்கி கண்ணாடி போட்டிருக்காங்க, இந்த தனக்கு அழிவை தருகிற இந்த உலகத்தை அவங்க வியந்து பார்க்குறாங்க. தனக்கு அழிவை தருகிற தன்னையும் பிறரையும் அழிவை நோக்கி அழைத்து செல்கிற இந்த இயந்திர அறிவியல் உலகை என்ன அழகாக இருக்குது, மனுஷங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு உழைச்சி இப்படி ஒரு உலகத்தை உருவாக்கிட்டாங்க, என்ன ஒரு அற்புதமான ஒரு உலகம், அழகான ஒரு உலகம் அப்படின்னு நீ சொல்கிற பற்றியா. அப்போ தான் வந்து உன் அறிவு வந்து உனக்கு கண்கள் வேலை செய்யலை, கண்கள் தப்பாக வேலை செய்யுது, உன்னை அழிக்கிறதுக்கு உன் கண்ணே உன்னை கூட்டு போயிட்டு. உன்னுடைய அறிவுங்கிறது பார்த்திங்கன்னா நீ இந்த இயந்திர அறிவியல் உலகம் ரொம்ப வியந்து பார்க்குற அப்படின்னா உன்னை அழிச்சிக்கிற வேலையில் அந்த மூளையை உன்னை கூட்டு போயிட்டுருக்குது. அப்போது அழிவை பார்த்து நீ சந்தோஷப்படுற, இந்த இயந்திர அறிவியல் உலகத்தை பார்த்து நீ சந்தோஷப்படுறன்னா என்ன அர்த்தம், அழிவை பார்த்து நீ சந்தோஷப்படுறன்னு அர்த்தம். அப்போது உன் கண்கள் சரியாக வேலை பார்க்கல, உன் காதுகள் சரியாக வேலை பார்க்கல, அது தப்பு. அதனால தான் கண்ணு தெரியாமல் போகுது, அதனால தான் காது கேட்காமல் போகுது, அதனால தான் வந்து இந்த உடம்பே பார்த்திங்கன்னா இதுதான் உனக்கு சந்தோஷத்தை தரும்னு நினைக்கிறல்ல, உன்னை அழிச்சிக்கிற ஒரு விஷயந்தான் உனக்கு சந்தோஷத்தை தரும்னு நினைக்கிறதுனால தான் இந்த உடம்புல நோய் வருது, விரைவில் முதுமை, 60-70 வயசில் செத்து போயிடுறாங்க. இந்த மாதிரி சரியான புரிதலோடு பார்க்கணும். ஏன் கண்கள்லாம் தெரிய மாட்டேங்குது அப்படின்னா அதான் காரணம், வேறு ஒன்றும் காரணம் இல்லை. சும்மா ஏதோ பேசுகிறேன் அப்படின்னு நினைக்காதீங்க, இதுதான் காரணம். நீ உனக்கு துன்பத்தை தருகிற ஒரு விஷயத்தை பார்த்து நீ வியந்து பார்க்குறப்ப அழகாக இருக்குது, இந்த உலகம் அழகாக இருக்குது, நீ வந்து இந்த மனித சாதனைகள் இருக்குல்ல, இயந்திர அறிவியல் உலக சாதனைகளை பார்த்து வியக்கிற அப்படின்னாலே அந்த சாதனைங்கிறது மனுஷங்களை அழிச்சிக்கிறதுக்கான ஒரு முயற்சியில் கிடைக்கிற ஒரு வெற்றி தான் அந்த சாதனைகள்லாம்.
அதனால் வந்து சரியான புரிதல் இல்லை. சரியான புரிதல் என்பது என்ன? தவறான புரிதல்கள் தான் நோய்களுக்கு காரணம். சரியான புரிதல்கள் என்பது என்ன? தவறான புரிதல் என்பது என்ன? இந்த உலகம் வந்து உனக்கு அழிவை தருகிற ஒரு உலகம். இப்போ என்னுடைய வீடியோக்கெல்லாம் பாருங்கள், நான் ஒரு சரியான புரிதல், இந்த உலகத்தை பற்றிய சரியான புரிதல் இப்படித்தான் இருக்கும். இப்படி நீ பார்த்துருந்தணும், இப்படி தான் நீ பார்த்துருக்கணும், இப்படி தான் நீ பார்க்கணும், இப்படி பார்த்துருந்தா நோய்கள் வராது. நான் இந்த உலகத்துக்கு எதிராக தான் பேசுவேன், உடனே நெகட்டிவாக பேசுகிறேன், எதிர்மறையாக பேசுகிறேன், அப்படி கிடையாது. இப்போ ரோட்டில் ஒருத்தர் போகிறாரு, நடு ரோட்டில் போகிறா, ஆக்சிடெண்ட் ஆகிரும், ஓரமாக போகணுன்னு சொல்கிறது வந்து எதிர்மறையான சிந்தனைன்னு எப்படி சொல்ல முடியும்? அது வந்து நேர்மறையான ஒரு பாதுகாப்பை அடிப்படையாக கொண்ட சிந்தனை தானே. அது மாதிரி தான் அது. அதனால் வந்து நாம் வாழுகிற இந்த உலகம், இதை நாம் சரியாக புரிந்து கொண்டால் நமக்கு நோய்கள் வராது.